ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டம்ளர் கேக் செய்ய போகிறேன். இதுக்கு கோதுமை மாவு தான் தேவை, வேறு எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருக்க கோதுமை மாவு பால் வச்சே செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்து 1.5 கப் ஜீனி, 3 அதே கப் அளவு வந்து கோதுமை மாவு, நான் 4 இல்லை 3 ஏலக்காய் ஆட் பண்ணி இது ஃபைன் பவுடராக ஒரு மிக்ஸி பவுலில் கொட்டிக்கோங்க. அது கூட நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப்பில் 3 கப்பு வந்து கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சால்ட் அதையும் ஆட் பண்ணி, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், உங்களுக்கு வந்து எண்ணெய் இருந்துன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லையா தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் எந்த கப்பில் அளந்தனோ அந்த கப்பில் வந்து பால் எடுத்து ஆட் பண்ணி நல்லா பேட்டரை வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் தான் நான் ரொட்டேட் பண்ணி மாவை கலந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும், எந்த அளவுக்குன்னு தேவையோ அந்த அளவுக்கு மாவு அந்த இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம். இதுக்கு வந்து நான் வந்து வீட்டில் இருக்க சட்டியில் வச்சு தான் பண்ண போகிறேன். என்கிட்ட அவன்லாம் இல்லை. இதுக்கு வந்து அடி கனமான ஒரு பேனை எடுத்து அதுக்கு அடியில் ரிங் ஒன்று போட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறேன். ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். இது ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம டம்ளர் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு, நம்ம வீட்டில் இருக்க எந்த டம்ளராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கப் மாதிரி இருந்தாலும் சரி, இந்த டம்ளரில் இந்த நெய்யை ஃபுல்லுமே ஸ்ப்ரெட் பண்ணி அது ஃபுல்லும் மாவையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு, நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த பேட்டரையும் இதில் தூக்கி ஊற்றி 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து பொங்கி வந்துடும். டம்ளர் கேக் வீட்டிலே செய்யலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தி கூட. எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன். ஈஸியஸ்ட் வே தான் இது உங்களுக்கு. இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இதில் வந்து 3/4 டம்ளர் மட்டும் ஊற்றுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து அப்படியே பொங்கி வந்ததுன்னா மேலே வந்துடும். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த பேனில் அதை தூக்கி எல்லாத்தையுமே வச்சிடலாம். வச்சு இப்போ பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். நான் 3/4 டம்ளர் தானே ஊற்றினேன், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு இது மாதிரி சைடில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து அழகாக வரும். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ.